பணியாற்றக்கூடிய மாலதிக்கும் உங்களுக்கும் என்ன உறவு? கொலை முயற்சி செய்வதாக கூறப்பட்ட அந்த வழக்கு சம்பந்தமான கேள்விகள் எந்த கேள்விகளும் இல்லை. எப்படியாவது சவுக்கு மீடியாவை மூட வேண்டும் என்ற ஒற்றை காரணத்துக்காகத்தான் அருண் அவர்கள் 24 மணி நேரமும் இதே சிந்தனையில் இருப்பதால் தான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவராக இருந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பற்றி நான் அவதூறாக பேசியதாக ஒரு வழக்கறிஞர் நோட்டீஸ் எனக்கு அனுப்பப்பட்டது என்று சொல்கிறார்கள். எனக்கு அதுபோல் எந்த நோட்டீஸும் வரவில்லை. அப்படி நோட்டீஸ் அனுப்பியதற்காக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய திரு சுரேஷ் அவர்களை நானும் என்னோட அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய மாலதி மற்றும் லியோ ஆகியோர் பயங்கர ஆயுதங்களோடு அவரை கொலை செய்ய, அந்த எனக்கு நோட்டீஸ் அனுப்பிச்ச சுரேஷ் என்பவரை கொலை செய்ய ஆட்களை அனுப்பி அவர் தப்பி ஓடி 5 நாட்கள் கழித்து இந்த காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கின் விசாரணைக்காக என்னை இன்று காவல்துறை ஆய்வாளர் திரு ரத்னவேல் பாண்டியன் அவர்கள் அழைத்து என்னை விசாரித்தார். இன்னைக்கு ஒரு 65 கேள்விகளுக்கு நான் இங்கே காவல் நிலையத்தில் ஆய்வாளர் முன்னிலையில் பதிலளித்தேன். அந்த 65 கேள்விகளும் எப்படிப்பட்ட கேள்விகள் என்று கேட்டீர்கள் என்றால், உங்கள் யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனை பேர், யூடியூப்பில் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது, உங்களோட ஊழியர்களுக்கு நீங்கள் எப்படி சம்பளம் கொடுக்கிறீர்கள், உங்களோடு பணியாற்றக்கூடிய மாலதிக்கும் உங்களுக்கும் என்ன உறவு, மாலதியை எத்தனை வருடமாக உங்களுக்கு தெரியும், நீங்கள் பலரை மிரட்டி பிளாக்மெயில் செய்து அந்த பணத்தை எல்லாம் மாலதி பெயரில் சொத்துக்களாக வாங்கி குவிக்கிறீர்கள் என்று சொல்கிறார்களே, உங்களுக்கு இந்த குற்றச்சாட்டுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இப்போது நீங்கள் சமீபத்தில் குடியிருக்கக்கூடிய இந்த பல்லாவரம் வீடு எப்படி வாங்கினீர்கள், அதற்கான பணம் எங்கிருந்து வந்தது, அந்த வீட்டை யார் பெயரில் வாங்கியிருக்கிறீர்கள், இது போல இன்னும் எத்தனை இடங்களில் சொத்துக்கள் வைத்திருக்கிறீர்கள், பிறகு அதே போல தான் அந்த யூடியூப்பில் எப்படி அப்லோடு பண்ணுறீங்க. இந்த வழக்குக்கு நான் கூலிப்படையை அனுப்பி கொலை முயற்சி இந்த சுரேஷ் என்பவரை கொலை முயற்சி செய்வதாக கூறப்பட்ட அந்த வழக்கு சம்பந்தமான கேள்விகள் எந்த கேள்விகளும் இல்லை. மாறாக உங்களுக்கு இந்த தகவல்கள் எல்லாம் யார் தருவது, காவல்துறை அதிகாரிகளை பற்றி நீங்கள் பேசுவதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகிறது, இதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல விரும்புகிறீர்கள் என்று இது போன்ற கேள்விகள், சம்பந்தமில்லாத கேள்விகள், அனாவசியமான கேள்விகள் மட்டும்தான் இருந்தன. இதுக்கு பெயர் விசாரணை கிடையாது, இது முழுக்க ஹாரஸ்மெண்ட்டு. இந்த ஹாரஸ்மெண்ட்டு, இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது, இந்த ஹாரஸ்மெண்ட்டு, இது எல்லாவற்றுக்கும் பின்னணியில் இருப்பது சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அருண் அவர்கள். அருணோட தூண்டுதலில் தான் தமிழ்நாடு பிஎஸ்பி தலைவராக இருக்கக்கூடிய திரு ஆனந்தன் அவர்கள் அவருடைய கட்சியை சேர்ந்த சுரேஷ் என்பவரை வைத்து இந்த பொய்யான புகாரை கொடுப்பதற்கு தூண்டிவிட்டு இந்த கேஸில், அதாவது அடையாளம் தெரியாத 5 பேர் மிரட்டினாங்களாம், அதற்காக அவர் பயந்துக்கிட்டு 5 நாள் கழித்து போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாராம். இதை ஒரு வழக்கு என்று 3 முறை 4 முறை இது போல சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த சம்மனுக்கு முதல் முறை எனக்கு சம்மன் அனுப்பப்பட்ட போது இந்த 7 கிணறு காவல் ஆய்வாளருக்கு நான் என்னுடைய தரப்பு விளக்கத்தை ஒரு பதிவு தபாலில் கடிதமாக அனுப்பினால் அந்த தபாலையே வாங்காமல் இந்த காவல் நிலையத்தில் மீண்டும் அந்த தபாலை திருப்பி அனுப்புகிறார்கள். உதவி ஆய்வாளர் பெயருக்கு பதிலை அனுப்பினால் அந்த கவரை வாங்கி கிழிச்சிட்டு புதுசாக ஒரு கவரை போட்டு அந்த கவரையும் திருப்பி அனுப்புகிறாங்க. ஸோ ஒட்டுமொத்த இந்த காவல்துறையும் ஒரு ஒழுங்கீனமான செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இந்த 7 கிணறு காவல் நிலையத்தாரின் இந்த ஒழுங்கீனமான செயலை கண்டித்து இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் ஏற்கனவே உள்துறை செயலாளரிடம் புகார் கொடுத்திருக்கிறேன். இந்த அடிப்படையில் பார்க்கணும்னா கிட்டத்தட்ட 2 வருடங்களாகவே தமிழக காவல்துறையும் திமுக அரசும் என் மீது கடுமையான ஒடுக்குமுறைகளையும் அடக்குமுறைகளையும் கட்டவிழ்த்து விட்டு வருகிறது என்பதை தமிழக மக்கள் அத்தனை பேருமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ கடந்த 1 வருட காலமாக புதிதாக இந்த சவுக்கு மீடியா தொடங்கப்பட்ட நாள் முதலாக சென்னை மாநகர காவல்துறை ஆணையாளர் திரு அருண் அவர்கள் தொடர்ந்து இந்த சேனலுக்கு நெருக்கடி தர வேண்டும் என்பதற்காக பல்வேறு வழக்குகளை பதிவு செய்து வருகிறார். இதுவரைக்கும் 16 வழக்குகள் சென்னை மாநகர காவல்துறையில் மட்டும் என் மீதும் சவுக்கு மீடியா மீதும் சவுக்கில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் மீதும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருணுடைய தூண்டுதலின் பேரில் என்னுடைய கேமராமேனு, என்னுடைய எடிட்டரு ஆகியோரோட 2 சக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு 22 நாட்களுக்கு பிறகு அந்த வாகனங்கள் திருப்பி அளிக்கப்பட்டன. அருணுடைய தூண்டுதலில் தான் என் வீட்டில், கீழ்ப்பாக்கத்தில் நான் குடியிருந்த வீட்டில் சாக்கடையும் மலமும் அள்ளி வீசப்பட்டது. அந்த வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்வதற்கு தமிழக சிபிசிஐடி இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. திரு அருண் அவர்கள் ஒரு ரவுடியை போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார். யாருக்கும் அடங்காமல், உள்துறை செயலாளருக்கு அடங்காமல் திரு அருண் அவர்கள் ஒரு ரவுடியை போல
கூலிப்படைகளை ஏவி விட்டு ஒரு பத்திரிகை நடத்துபவர்களை எந்த அளவுக்கெல்லாம் ஒடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒடுக்கும் வேலையை திரு அருண் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். எப்படியாவது சவுக்கு மீடியாவை மூட வேண்டும் என்ற ஒற்றை காரணத்துக்காகத்தான் அருண் அவர்கள் 24 மணி நேரமும் இதே சிந்தனையில் இருப்பதால் தான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஒரு பத்திரிகைக்காரன் செய்தி போடுறோம், ஒரு கட்சிக்காரன், அதுவும் பிஎஸ்பி மாதிரி ஒரு கட்சியை சேர்ந்த ஒருவரை கொலை செய்வதற்காக பயங்கர ஆயுதங்களோடு கூலிப்படையை அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு பதிவு செய்து இன்னைக்கு என்ன இந்த ஆய்வாளர் விசாரிக்கிறார். ஒரு 5 பேர் கூலிப்படையை அனுப்பணும்னு சொல்றாரு. ஒரு ஆய்வாளர் முதலில் அந்த கூலிப்படையினர் யார் என்பதை கண்டறிய வேண்டுமா இல்லையா? எந்த இடத்துல அந்த சம்பவம் நடந்துச்சோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிசிடிவியை ஆராய்ஞ்சு உண்மையிலேயே இந்த சம்பவம் இவர்கள் சொல்வது போல, இந்த குற்றச்சாட்டுகளில் சொல்லியிருப்பது போல அந்த கூலிப்படை என்பவர்கள் ஆயுதங்களை தூக்கி கொண்டு வந்தார்களா இல்லையா என்பதை இந்த காவல் ஆய்வாளர் உறுதி செய்திருக்க வேண்டும். மாறாக எனக்கும் என்னோடு பணியாற்றக்கூடிய அந்த மாலதிக்கும் சம்மன் அளித்து நான் நிகழ்ச்சியை நடத்தக்கூடாது என்பதற்காக விசாரணை என்ற பெயரில் அலைக்கழிப்பதற்காகத்தான் இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. நான் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறேன். விரைவில் இந்த வழக்கு ரத்து செய்யப்படும் என்று நான் நம்புகிறேன். சார், இப்ப எஸ்ஐஆர் அப்படின்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒண்ணு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு எல்லா கட்சியும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனா அதிமுக மட்டும் ஆதரவு அளிக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இவங்க மட்டும் மறைமுக இதோட இருக்காங்களா? இல்லை, இதுல திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளோட நிலைப்பாடு என்னவென்றால், இந்த எஸ்ஐஆர் மூலமாக சிறுபான்மையினர் மற்றும் தலித்துகளுடைய வாக்குகள் நீக்கப்படும் என்பதை திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் சொல்லிக் கொண்டு இருக்கின்றன. அதிமுக இதை ஏன் ஆதரிக்கிறார்கள் என்று நான் புரிந்து கொள்கிறேன் என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் 4.5 ஆண்டு காலமாக தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய காரணத்தால் அவர்களுக்கு கீழே பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்களை பயன்படுத்தி ஏராளமான போலி வாக்காளர்களை சேர்த்துள்ளார்கள். நீக்க வேண்டிய வாக்காளர்களை நீக்காமல் வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக வீடு மாறி சென்றவர்கள், இறந்து போனவர்கள், இடம் மாறி சென்றவர்கள், வெளிநாட்டுக்கு சென்றவர்கள் போன்ற ஏராளமான நீக்கப்பட வேண்டிய வாக்காளர்களின் பட்டியல் அப்படியே அந்த பட்டியலில் இருக்கிறது. அதை பயன்படுத்தி தேர்தல் நேரத்தில் கள்ள ஓட்டு போடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பது அதிமுகவின் நிலைப்பாடு. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 2016 பிப்ரவரி மாதம் காலஞ்சென்ற திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் வாக்காளர் பட்டியலில் ஏராளமான குளறுபடிகள் இருக்கின்றன, தேர்தல் ஆணையம் உடனடியாக தலையிட்டு தேர்தலுக்கு முன்பாக 2 மாதங்களுக்குள் இந்த பட்டியலை சரி செய்ய வேண்டும் என்று அவர் வெளிப்படையாகவே அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஸோ ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க அவர்களுக்கு வசதிக்கு ஏற்ப அந்த பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்வதும், எதிர்க்கட்சிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதும் இயல்பான ஒன்று. அந்த அடிப்படையில் தான் அதிமுக நிலைப்பாட்டை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இது முழுக்க இது நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ள ஒரு விஷயம்தான் நீங்கள் கேட்ட கேள்வி. 2021 டிசம்பர் மாதத்தில் அமைச்சர் திரு பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் அரசு பணிகளுக்கு மட்டுமல்லாமல் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு செய்யப்படும் நியமனங்களையும் டிஎன்பிசி மூலமாக மட்டுமே செய்ய வேண்டும் என்று ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அனைத்து தேர்வுகளும் டிஎன்பிசி மூலம் நடத்த வேண்டும் என்று ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார். நவம்பர் 2003 தமிழக அரசு, குறிப்பாக இந்த உள்ளாட்சித்துறைக்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய பணியாளர்கள் அத்தனையும் உள்ளாட்சித்துறையே செய்து கொள்ளும் என்று ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறது. அப்போதே பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள் இது ஊழலுக்கு வழிவகுக்கும், இப்படி செய்யாதீர்கள் என்று சொன்னார். அமலாக்கத்துறை சிபிஐ வழக்கில் சோதனைகளை நடத்திய போது அந்த சோதனையில் பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் ஆதாரங்களை பரிசோதனை செய்ததில் திரு KN நேருடைய நிறுவனமான ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் மற்றும் அந்த நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் மற்றும் பணியாளர்கள் அத்தனை பேரோட ஃபோன்லையும் இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதின கேண்டிடேட்ஸோட விவரங்கள், இன்டர்வியூக்கான கவுன்சிலிங் லெட்ரு, அவர்கள் செய்த விண்ணப்பம், இவை அத்தனையும் கிடைத்திருக்கிறது. அப்படி அந்த விண்ணப்பங்களை பெற்ற அந்த விண்ணப்பங்கள் இருந்த அந்த 150 பேரும் இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்று அவர்களுக்கு பணி நியமன ஆணையம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் இந்த தேர்ச்சியில் ஊழல் நடைபெற்றிருக்கிறது உறுதி. அதனால் இதன் காரணமாக வழக்கு பதிவு செய்யுங்கள் என்று அமலாக்கத்துறை தமிழக டிஜிபிக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறது. அந்த அடிப்படையில் டிஜிபி தமிழக அரசின் கீழ் பணியாற்றுவதன் காரணமாக இந்த வழக்கு உடனடியாக அவர்கள் பதிவு செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அமலாக்கத்துறை அவர்களின் இந்த அறிக்கையின் அடிப்படையில் விரைவில் உயர்நீதிமன்றத்தையோ உச்சநீதிமன்றத்தையோ அணுகுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. பாப்புலர் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க் என்கிற அந்த பெண் நிறுவனம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தால் அவர்களுடைய நிதியில் தேர்தல் மேலாண்மைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம். மே 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த நாள் முதல்
ஊடகங்களை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு வேலையை பெண் நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த பெண் நிறுவனத்தின் இயக்குனராக ஏற்கனவே இருந்தவர் திரு சபரீசன் அவர்கள். இப்போது சபரீசனுடைய உறவினர் அதில் இயக்குனராக இருக்கிறார். அந்த பெண் நிறுவனம் முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக ஊடகங்களை கட்டுப்படுத்துவதோடு அல்லாமல் எதிர்க்கட்சிகள் மீது பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விடும் வேலையையும் பெண் நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது. ஸோ புதிதாக அரசியல் கட்சி தொடங்கியிருப்பவரான திரு விஜய் அவர்கள் மீதும் அவர்களது கட்சியின் மீதும் பல்வேறு பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விடும் வேலையை பெண் நிறுவனம் செய்து கொண்டு இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. ஏன்னா பெண் நிறுவனம் திமுகவோட பணத்தில் திமுகவுக்காக வேலை செய்யக்கூடிய நிறுவனம். ஸோ அவங்க மீடியாவில் இப்படி ஒரு நரேட்டிவை ஏற்படுத்துறாங்கன்றது வியப்புக்குரிய விஷயம் ஒன்றும் அல்ல. சரிங்களா? தேங்க்யூ.